அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய மாந்திரிக சேவை. இஸ்லாமிய முறைப்படி மாந்திரிகம் செய்யப்படும். யார் ஒருவர் சூனியத்தாலேயோ இல்லை பேய் இல்லை ஜின்னாலேயோ கெட்ட ஷைத்தானாலேயோ பாதிக்கப்படுறாங்களோ அவங்க குடும்பம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், குடும்பம் ரெண்டாக பிளவுபடுது. எதுக்காக கோவப்படுவது தெரியாமல் கோவப்பட்டு நிற்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எந்த சூழ்நிலைக்காக நம்ம என்ன பண்ணுறது தெரியல. என்னென்ன பிரச்சனை வருதுன்னு வீட்டில் அதுவும் இன்னும் புரியல. தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பம் ரெண்டாக உடையுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த சூனியத்தால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் ரொம்ப அழிவு ஏற்படுது. இதெல்லாம் ஏன் நமக்கு இந்த பாதிப்புலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவனை இருக்குது. இது என்ன வேணால் பண்ணும். சேவனை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா நம்ம உடலில் இருக்கிற ஒரு பார்ட்ஸும் என்ன பண்ணும், தன் கண்ட்ரோலில் எடுத்துக்கின்னு நம்மளை என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்களோ அது பிரகாரம் நம்மளை என்ன பண்ணும், வாட்டி வதைக்கும். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா, ஒரு காலில் இந்த 2 கால் விழுந்துடணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, இந்த காலில் என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்கிற அந்த வேலை கால்லாம் ஊசி குத்துற மாதிரி குத்தும். ஏன் அது ஊசி குத்துற மாதிரி குத்தும்? நம்ம என்ன நினைப்போம், ஏதோ ஒரு வாய்வோ ஏதோ ஒன்று நினச்சின்னு டாக்டர் அனுப்புவோம். இல்லை, அதை செய்வேனை செஞ்சிட்டாலே என்ன ஆகும்னா, ஊசி குத்துற மாதிரி சிவுக்குன்னு குத்த ஆரம்பிக்கும். அது என்ன ஆகும்னு சொன்னால், காலப்போக்கில் கால் நடக்க முடியாது, கை கால் விழுந்துவிடும். இந்த மாதிரி பிரச்சனை இந்த சேவனையால் பாதிக்கப்படுவாங்க. சேவனையால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, எந்த விதமான செய்வினையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பேய் பிசாசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தாக்கத்தான ஒரு ஏவலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த காட்டேரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்னேன், இதன் மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு யாருக்கு இருக்குதோ அவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இது இல்லாமல் என்ன பண்ணுங்க, இவ்வளோ நாள் இதை வச்சுக்கின்னு நீங்கள் வாழ்ந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை இல்லாமல் அடியோடு என்ன பண்ணணும், இதை அழிச்சிடலாம். இதை எடுத்து உங்களுக்கு ஃப்ரீயாக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக நைட்டில் தூங்கலாம், ஏஞ்சி உங்கள் வேலையை ஃப்ரீயாக பார்க்கலாம். இதெல்லாம் இருந்தாக்கா எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு தொழிலும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா எதுவுமே விளங்காது. அதனால் இந்த செய்வினை பிரச்சனைகள், பில்லி சூனியம் ஏவல்கள் பிரச்சனை, வேறு ஏதாவது இந்த சைத்தானுடைய தொல்லை, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாக்கா என்ன பண்ணுங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பிரச்சனை உள்ளவங்க மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், வேறு எந்த நேரம் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனையை என்னவென்று சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.